சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிகிருத்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவவயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 12ஆம் நாள் 28/9/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான வெற்றிகளும் சிறப்புகளும் கிடைக்க இறையருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இன்று காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி மாதங்கள் தோறும் பட்சங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதி வாரியான விரதத்திலே ஏகாதசி விரதம். இன்று ஏகாதசி திதி விரதம். விஷ்ணு ஆலயங்களே நடைபெறுகின்ற விசேஷ பூஜை வழிபாடுகள் நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த ஏகாதசி விரத அனுஷ்டானத்திலே ஆலயங்களிலே துளசி தீர்த்தம் பிரசாதமாக வழங்குவார்கள். இவற்றையும் பெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அதே போல் இந்த சனிக்கிழமைகளிலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடுகள் 18ஆம் படி பூஜைகளும் கலந்து கொள்வதோடு இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு. நாம் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றினால் இந்த தோஷம் நீங்கி விடுமா என்றால் தோஷம் நீங்காது என்பதை நேற்றைய தினம் சிந்தித்தோம். இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே ஈஸ்வரன் என்ற அடைமொழி ஒரு சிறப்பு கொண்டவர் இந்த சனி பகவான் மட்டும்தான். ஏன் அவரை சனி ஈஸ்வரன் என்று சொல்லுகிறோம்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது என்று சொல்லுவோம். சனி என்று யாரும் சொல்வதில்லை. சனீஸ்வரன், சனி பகவான். ஏனென்றால் அவர் ஒரு நீதி தேவன் போன்றவர். யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாமல் அவர் பீடிக்கின்ற காலத்திலே அவர் பீடிக்க வேண்டுமென்று அண்ட சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், விண்ணக தேவரும் நன்னவும் மாற்றாத மெய்ப்பொருளாகிய பரம்பொருள், அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நின்ற இறைவன், விண்ணகத்தேவர் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருள் அந்த சிவன் ஆசி வழங்கினாராம். சனியனே, யாராக இருந்தாலும் நீ பீடிக்கின்ற காலத்திலே பாரபட்சம் இல்லாமல் எவராக இருந்தாலும் அவரை பீடிக்க வேண்டும் என்று இறைவனாலே ஆசி பெற்றவர், ஆசி வழங்கப்பட்டவர் தான் சனி பகவான். அவ்வாறு இறைவன் ஆசீர்வதித்து விட்டார். சிறிது காலங்கள் செல்லுகின்ற பொழுது சிவனையே சனி பீடிக்கின்ற காலம் வருகிறது. அப்பொழுது சிவனிடத்திலே சென்று இந்த சனியன் சொன்னதாம், சுவாமி, அந்த சராசரங்களையும் ஆளுகின்றவர் நீங்கள், விண்ணகத்தேவர் நன்னவும் மாற்றாத மெய்ப்பொருள். ஆனால் உங்களை நான் பீடிக்கின்ற காலம் வந்திருக்கிறது, உங்களை பிடிக்கப் போகிறேன் என்று. அப்பொழுது சிவன் சிரித்துவிட்டு, சனியனே, உன்னால் முடிந்தால் என்னை பிடித்துப்பார் என்று சொல்லிவிட்டு அந்த சனி பிடிக்கின்ற நேரம் காலம் வருகின்ற பொழுது சிவன் அண்ட சராசரங்களை ஆளுகின்ற இறைவன் ஒரு நீர்த்தடாகத்திலே குகைக்குள்ளே சென்று மறைந்திருந்தாராம் 3.25 நாழிகைகள். அந்த பிடிக்கின்ற காலம் நிறைவு பெற்றதும் சிவன் வெளியிலே வருகின்றார் குகையை விட்டு.
வாசலிலே இந்த சனியன் நிற்கிறதாம். அப்பொழுது சிவன் சொன்னாராம், சனியனே பார்த்தாயா, உன்னால் என்னை பிடிக்க முடியவில்லை தானே அப்படி என்று. அதற்கு இந்த சனி பகவான் சிரித்துவிட்டு, சுவாமி, அந்த சராசரங்களையும் ஆளுகின்றவர் நீங்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள் என்கின்ற ஐந்தொழில்களையும் புரிகின்ற நீங்கள் எனக்கு பயந்து இந்த 3.25 நாழிகைகள் இந்த நீர்த்தடாகத்திலே ஒரு குகைக்குள்ளே சென்று மறைந்திருந்தீர்களே, அதுதான் எனக்கு கிடைத்த வெற்றி என்று சந்தோஷமாக சொன்னதாம். அப்பொழுது இறைவன் மனம் இறங்கி, சனியனே, ஈசன் என்றும் பாராமல் என்னையும் நீ பீடித்ததினாலே, இன்று முதல் ஈசனை நீ பீடித்ததினாலே உனக்கு ஈஸ்வரன் என்ற அடைமொழி, இந்த சிறப்பு பட்டம் சிவனினாலே வழங்கப்பட்டது ஈஸ்வரன். அதனால தான் சனீஸ்வரன் என்று நாம் போட்டுக்கிறோம். எனவே இந்த சனி பகவானுடைய புரட்டாதி மாதத்து சனிக்கிழமை சிந்தனைகளையும் தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்த சன்மங்களான் சந்து சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து தன்னோடு இருத்தி, தன்னோடு அவர்களை தன்னுடைய போதனைக்கு செவிமடுத்து, தன்னுடைய புதுமைகளை பார்த்து, தன்னுடைய இவ்வாறு அவர்களை எல்லாம் உருவாக்கம் செய்து அனுப்புகின்றார். எங்கே அனுப்புகின்றார்? எதற்காக அனுப்புகின்றார்? ஊரூராக நீங்கள் சென்று நற்செய்தியை போதியுங்கள் என்று. அப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற 2 விடயங்கள், ஒன்று அதிகாரம், மற்றது அறிவுரை. அதிகாரம் என்பது அவர்கள் பணியாற்றுகின்ற பொழுது அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக, அவர்களுடைய வார்த்தை அதிகாரம் உள்ளதாக இருந்தது. அவர்களுடைய போதனை மக்களுடைய மனங்களிலே ஆழ பதியக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருந்தது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை சுமந்தவர்கள், இவர்களுடைய சுமைகளை குறைத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி குணப்படுத்தி அவர்களை வாழ வைக்கின்ற வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அதே வேளையிலே சில அறிவுரைகளையும் கூறினார். நீங்கள் வெறுங்கையோடு போங்கள். நீங்கள் உங்களுடைய பயணத்திற்கு உணவுக்கு தேவையானவற்றை கொண்டு செல்ல வேண்டாம். ஏனென்றால் ஒரு பணியாளர், அவருக்கு அந்த மக்கள் அந்த பணியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது உங்களை அவர்கள் தாவரிப்பார்கள், பராமரிப்பார்கள். உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். இது இன்று வரை இடம்பெற்று கொண்டு வருகின்றது. பணியாளர்கள் எதை கொடுப்பதற்காக செல்லுகின்றார்கள் என்றால், ஏதோ பணத்தையும் பொன்னையும் வெள்ளியையும் என்னிடம் இல்லை என்று சொல்லி பேதுரு போதிக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையை உனக்கு தருகின்றேன் என்று சொல்லி ஒரு முடவனை எழுந்து நிற்க பண்ணுகின்றார். இவ்வாறு இந்த பணியாளர்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை, பற்றற்றவர்களாக எதிர்பாராமல் நீங்கள் பணியாற்றுங்கள் என்று. இவ்வாறு தான் நாங்கள் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்வை பார்க்கின்றோம். தன்னுடைய பெற்றோருடைய சொத்துக்களை எல்லாம் அவர் ஜன்னல் வழியாக வெளியே எறிந்துவிட்டு ஏழ்மையை அணைத்து கொண்டார் என்று. அன்னை தெரேசாள் ஒரு எங்களுக்கு புதுமையான ஒரு புனிதை. அவர் தன்னுடைய மடங்களிலே சொத்துக்களை சேர்த்து வைக்கவில்லை, உள்ளங்களை அவர் அன்பு செய்தார். ஏழையர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று புறப்பட்டார். வீதிகளுக்கு ஊரூராக புறப்பட்டார். இன்று உலகம் பூராக அவர்கள் நல்ல அழைத்தல்களை பெற்றவர்களாக, பணியாளர்கள் அவருடைய அந்த பணியினாலே கவரப்பட்டவர்களாக, அவர்களுடைய பணியை அங்கீகரிக்கின்றவர்களாக, ஆதரிக்கின்றவர்களாக,
தங்களுடைய பங்களிப்பையும் செய்கின்றவர்களாக மக்கள் இந்த மறைப்பணியாளர்களுக்கு வாரி வழங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பற்றற்றவர்களாக பணியாற்றுகின்றார்கள். எங்களுடைய திரு அவை அதை நாங்கள் ஒரு நோக்காக பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சௌகரியங்களுக்காக, எங்களுடைய சொத்துக்களுக்காக, எங்களுடைய வருவாய்க்காக நாங்கள் பாடுபடுகின்றோமா அல்லது பணியாற்றுகின்றோமா? பணியாற்ற புறப்படுகின்ற பொழுது இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பார். மக்கள் எங்களை தாபரிப்பார்கள். நாங்கள் மக்களை தாபரிக்க வேண்டும் என்பதிலும் பார்க்க நாங்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். அத்தகைய ஒரு பற்றற்ற நிலை கிறிஸ்தவ பணியாளர்கள் மத்தியிலே, அவர்கள் எந்த நிலையிலாக இருந்தாலும், குருக்கள் துறவியர்கள் ஆக இருந்தால் என்ன, பொதுநிலையினர்களாக இருந்தால் என்ன, கிறிஸ்தவ அந்த இலட்சியத்தோடு, கிறிஸ்தவ பண்போடு, கிறிஸ்தவத்தை உண்மையாகவே உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அந்த உரிமையோடு பணியாற்றுகின்ற பொழுது எமக்கு இறைவன் நிறைவான ஆசீர்களை தருவார். ஆகையினாலே ஆண்டவர் இயேசு இன்று எங்களுக்கு கொடுக்கின்ற அறிவுரை என்னவென்றால், நீங்கள் பணி செய்கின்ற பொழுது எதிர்பாராமல், லாபத்தை கருதாமல், உங்களுடைய சுகத்தையும் சொத்துக்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ளாமல் பணியாற்றுங்கள். தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் பணியாற்றுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை கொடுங்கள். உங்களுக்கு இறைவன் தந்த அந்த கொடைகளை, வல்லமைகளை, ஆற்றல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். லாபம் இல்லாமல் கொடுங்கள். லாபத்தை எதிர்பார்க்காமல் கொடுங்கள். நாளை எப்படி எனக்கு இருக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பில்லாமல் பணியாற்றுங்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு என்று அனுப்பி வைக்கின்றார். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சகோதரர்களே, இந்த அல்குர்ஆனில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு விண்கலத்தை அனுப்புகின்றார்கள். அந்த அந்த அணியிலே இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அந்த குழுவிலே இணைந்து அந்த விண்கலத்திலே செல்கின்றாள். இந்த நேரம் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விண்கலம் எப்பொழுதோ அந்த விண்ணை அடையும், அந்த விண்ணை அடைந்து எந்த நிமிடம், எந்த செகண்ட் அந்த விண்கலம் அந்த இடத்திலே இறங்கும், அதை போன்று அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ மீண்டும் புறப்படும், அதை போன்று இந்த நாட்டை, அந்த அமெரிக்கா அந்த விண்கல ஆய்வுக்கூடத்தை எந்த நேரத்திலே அடையும் என்று எல்லா நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த நிமிடம், எந்த செகண்டிலே அந்த விண்கலம் புறப்படும், அந்த இடத்தை எந்த நேரத்திலே அடையும், அதே போன்று அந்த இறங்கி வெளிப்படக்கூடிய எந்த நிமிடம், எந்த செகண்ட் அனைத்தையுமே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று அந்த செயல் அனைத்தும் நடைபெறுகின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் எல்லா ஆய்வையும் முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் தயாராகி நாட்டை நோக்கி, அந்த அமெரிக்கா நாட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லா மக்களும், உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த விண்கலம் மீண்டும் திரும்பி வருவதை எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். ஒரு ஆத்மா இருக்கின்றதே, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இருக்கின்றது. இந்த வசனத்திலே மிக பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்ற அந்த குழு, அந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்மணி உட்பட அனைவரும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வரக்கூடிய அந்த வேகத்தை எல்லா மீடியாக்களும் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி சென்று இருக்கின்றார்கள் என்று அந்த இந்திய நாடு முழுவதும் எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள்.
இந்த நேரம் அந்த விமானம் வேகமாக வரக்கூடிய நேரம் அப்படியே வெடித்து சிதறுகின்றது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கின்றான்? இந்த நாசா விஞ்ஞான ஆய்வு கூடம், இந்த விமானம், இந்த விண்கலம் இந்த நேரம் நாசா விஞ்ஞான ஆய்வு கூடத்தை நெருங்கும், இந்த நேரத்திலே இறங்கும் என்று அவர்கள் இந்த நேரம் இந்த செகண்ட் இறங்கும் என்று அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் விமானம் இடையிலே வரக்கூடிய நேரம் வெடித்து சிதறுகின்றது. மக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத், ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்று தெரியாது. அன்பான உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோசித்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று? நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்ன சொல்லியிருந்தது? இந்த நிமிடம் இந்த சிக்கனிலே இவர்கள் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை வந்தடைவார்கள் என்ற நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே வரக்கூடிய நேரம் அந்த விமானம் அப்படியே வெடித்து சிதறியது. நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்றோம், தூங்கியவர் எழும்ப முடியாமல் மரணித்து விட்டார், திடீர் விபத்திலே மரணம். அதுபோன்றோ சும்மா பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், எங்களோடு உரையாடி கொண்டிருந்த மனிதர் திடீரென மரணித்து விட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அன்றைய சமூகம் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஆய்ந்து போகின்றார்கள், வியப்படைந்து போகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாகத்தான் சொல்லி இருக்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்று நடந்திருக்கின்றதா இல்லையா? அந்த இந்திய பெண்மணியும் கூட அப்படியே வெடித்து சிதறி மரணித்திருக்கின்றார். அந்த பெண்மணி எங்கே மரணிப்பாள் என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமும் மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், தொழக்கூடிய நேரம், அதே போன்று விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம், எந்த நேரத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படி எந்த நேரத்தில் எங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். உடனே நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரம், இந்த மரணம் எனக்கு வந்தது என்றால் அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருந்து அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.